Hello guys, welcome back. So நம்ம last classல வந்து cumulative infiltration வரைக்கும் பார்த்திருந்தோம் இந்த irrigation topic lectureல. So இந்த இதில் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். Soil moisture tension அப்படியே அந்த soil water potential அதை அப்படியே பார்த்துடலாம். Soil moisture tension. So இதோட definition பாருங்க. It is a measure of tenacity with which water is retained in the soil. Tenacity in the sense இது வந்து தாங்கும் திறன்னு சொல்லுவோம் சரிங்களா, retain the soil and shows force per unit area that is exerted to remove water from the soil. The force that is required to remove the water from the soil. சரிங்களா, ஸோ அதுதான் சாயில் மாய்ச்சர் டென்ஷன். ஸோ எவ்வளோ வாட்டர் ஹோல்டு பண்ணி ரீட்டைன் பண்ணி இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபோர்ஸ் தேவை, தட் இஸ் ஃபோர்ஸ் பெர் ஏரியாவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் சாயில் மாய்ச்சர் டென்ஷனுங்க ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரிங்களா, இட் இஸ் எக்ஸ்ப்ரோஸ்ட் அஸ் 1 atm is equal to 1036 centimeter of water ஆர் அப்படி இல்லைனா 76.39 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ இது இப்படி மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 bar is equal to 10 to the power of 6 dynes ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படி இல்லைனா 1023 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் காலம். ஸோ இப்படி சாயில் மாய்ச்சர் டென்ஷனை இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ கம்மிங் டு தி சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல்னால் என்ன? ஸோ கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க இரிகேஷன் படிக்கும்போது. இப்போ சாயில் இருக்குன்னா, ஸோ இப்போ வாட்டர் வந்து பவர் பண்ணுறோம்னா இந்த சாயில் வாட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா, சாயில் வாட்டரில் வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கேன் பி ஆக்டட். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்போது தேர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா, சாயிலோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அந்த பியூர் வாட்டர் ஆட் பண்ணும்போது அதோட பொட்டன்ஷியல் வந்து மாறும். சரிங்களா, ஸோ இப்படி எதனால் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, த ஃபோர்ஸஸ் ரிசல்ட் ஃப்ரம் அட்ராக்ஷன் ஆஃப் சாலிட் மேட்ரிக்ஸ் as well as from presence of dissolved salts and local pressure in the soil gas phase and action of gravitational field. எதுனால நடக்குதுன்னு பார்த்தீங்களா, சாலிட் மேட்ரிக்ஸ் ஃபார் அந்த சாலிட் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து டிசால்வ்டு சால்ட்ஸ் நிறையா இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த டிசால்வ்டு சால்ட்ஸ் அதில் கேஸில் உள்ள அந்த ப்ரெஷர், சாயிலில் உள்ள அந்த ப்ரெஷர், அது மட்டும் இல்லாமல் அதோட கிராவிடேஷனல் ஃபீல்ட். சரிங்களா, இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட் வந்து எவ்வளோ வாட்டர், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நீரை வந்து மேலே எடுக்குது. பிளான்ட்ஸ் மஸ்ட் ஒர்க் டு ஹவு ஹார்ட் த பிளான்ட்ஸ் மஸ்ட் ஒர்க் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட்டர். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் வந்து சாயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அதுங்கிறத நம்ம சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் மூலியம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் அ டென்ஷன் ஆர் சக்ஷன். இதை யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பார் அல்லது அட்மாஸ்பியர் ஏடிஎம். சரிங்களா, இதோட யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல். சரிங்களா, இந்த சாயில் வாட்டர் பொட்டன்ஷியலில் நான் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அண்ட் அடுத்து வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அடுத்து ஆஸ்மாட்டிக் ஃபோர்ஸ், அண்ட் அனதர் ஒன் இஸ் அட்சப்ஷன் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகும் வாட்டர், சாயில் வாட்டரில். சரிங்களா, ஸோ இப்போ டோட்டல் சாயில் ஜை டி, டோட்டல் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு சை ஜி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் ஆர் மேட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ளஸ் ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். சரிங்களா, இதுதான் டோட்டல் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, ஸோ புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், ப்ரெஷர் பொட்டன்ஷியல், மெட்ரிக் பொட்டன்ஷியல், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் ஒவ்வொன்றை பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக வர்றது இதுதான், இந்த ஸ்டேட்மெண்ட் தான், டெஃபனிஷன் தான். ஸோ அந்த டெஃபனிஷன் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அந்தளவுக்கு உங்களுக்கு படித்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, நான் கொஞ்சம் ஈஸியாக சொல்கிறேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம் இந்த டெஃபினிஷனை. இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் அ யூனிட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் அன் ஈக்லிபிரியம் சாயில் வாட்டர் சிஸ்டம் அட் அன் ஆர்பிட்ரரி லெவல் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் வென் இட் மூவ்ஸ் டு அனதர் ஈக்லிபிரியம் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மூவ் ஆகும். சரிங்களா, அதான் சொல்ல வராங்க. இஸ் ஐடென்டிக்கல் இன் ஆல் எக்ஸ்பெக்ட் தட் அட் ரெஃபரன்ஸ் லெவல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் அட் ரெஃபரன்ஸ் லெவல். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் லைன். சரிங்களா, இதை தான் ரெஃபரன்ஸ் லைன் சொல்லுவோம். இந்த ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்து தான் மாறும். சரிங்களா, ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைன் இதுக்கு மேலே போனால் பாசிட்டிவ். சரிங்களா, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் இது வந்து நெகட்டிவ். சரிங்களா, பிலோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இட் ரெப்ரசன்ஸ் தி நெகட்டிவ், அட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இட் ரெப்ரசன்ஸ் தி ஜீரோ, ஜீரோவை ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா, இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எப்படின்னா, ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாடி, ஒரு எர்த் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணும், சென்டர் ஆஃப் தி எர்த், அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால சென்டர் ஆஃப் தி எர்த் டுவர்ட்ஸ் தி எர்த் வந்து இழுக்கும். சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணும், இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து, ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்
இழுக்கும், டுவர்ட்ஸ் தி சென்டர் இழுக்குமா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த பாடி வந்து ஹி ஹேஸ் டு டூ சம் ஒர்க். ஸோ அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை ரிப்பல் பண்ணணும். சரிங்களா, ரிப்பல் பண்ணுறதுக்கு ஹி ஹேஸ் டு டூ சம் ஒர்க். ஸோ இந்த பாடி வந்து ஸோ அந்த ஒர்க் வந்து இதில் ஸ்டோர் ஆகி இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஸ்டோர் ஆகி இருக்கிறனால அந்த ஸ்டோர் ஆகி இருக்கிற பேர் தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்னொரு தாட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, xi g கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு xi a மைனஸ் xi b. ஸோ ஆர்எல்ஸ் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், மைனஸ் ஆஃப் mgz ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ரோ டபிள்யூ vgz. சரிங்களா, ஸோ ரோ டபிள்யூங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அதே மாதிரி பெர் யூனிட் மாஸ்னா psi g is equal to minus gz. சரிங்களா, இதுதான் பெர் யூனிட் மாஸ். ஸோ இது ரெப்ரசன்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அதாவது இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்து, இந்த எலிவேஷன் பாயிண்டை பொறுத்து இட்டு மேலே போச்சுன்னா இட் இஸ் பாசிட்டிவ், கீழே டவுன் ஆச்சுன்னா பிலோ த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இட் செட் டு பி நெகட்டிவ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் எல்லா சாயில் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான், அதே டெஃபினிஷன் தான் இந்த ப்ரெஷர் பொட்டன்ஷியலுக்கும். ஸோ எக்ஸப்ட் இன் ரெஃபரன்ஸ் ப்ரெஷர், இதை வந்து சப்மர்ஜன்ஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சரிங்களா, இதில் என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரெஷர் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர் காசஸ் அ சேஞ்ச் இன் வாட்டர் பொட்டன்ஷியல். இந்த ப்ரெஷர் சேஞ்ச் வந்து ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து there will be a change in the water potential. Either it will be positive or else negative இருக்கும். சரிங்களா, ஸோ ப்ரெஷர் வந்து சேஞ்சஸை உண்டு பண்ணும் வாட்டர் பொட்டன்ஷியல். ஸோ அண்டர் சேச்சுரேட்டட் கண்டிஷனில் சாயில் வாட்டர் ப்ரெஷர் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா, சேச்சுரேட்டட் கண்டிஷனில் சாயில் வாட்டர் ப்ரெஷர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் பொட்டன்ஷியல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேபிலரி ப்ரெஷர் இல்லைனா மேட்ரிக் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அடுத்து கம்மிங் டு தி மெட்ரிக் பொட்டன்ஷியல். இது வந்து கேபிலரி வாட்டர். சரிங்களா, இது ரெப்ரசன்ட் பண்ண வந்து h is equal to h plus z. h வந்து ப்ரெஷர் ஹெட்டை டினோட் பண்ணும், z வந்து எலிவேஷன் ஹெட்டை டினோட் பண்ணும். சரிங்களா, இது ஒரு அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபயர். ஸோ இது மேலே சாயில் சர்ஃபேஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியல் இங்கே வந்து கேபிலரி ஆக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த கேபிலரி ஃபோர்ஸஸ் வந்து வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அட்ராக்ட் பண்ணி அதோட வாட்டர் பொட்டன்ஷியலை வந்து லோ ஆக்கிடும். சரிங்களா, ஸோ அதுதான் வந்து மேட்ரிக் பொட்டன்ஷியல். அடுத்து வந்து ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற பொறுத்து சால்ட்டு தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா, கீழே டயக்ராம் பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், இது இந்த சைடு இருக்கிறது வந்து சால்ட் சொல்யூஷன். சரிங்களா, ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து பியூர் வாட்டர். ஸோ இப்போ இந்த பியூர் வாட்டர்லேருந்து இந்த சால்ட் சொல்யூஷன் இங்கே இந்த செமி பெர்மியபிள் மெம்பரைன் மூலியமாக இந்த பியூர் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். சரிங்களா, அந்த சால்ட் சொல்யூஷன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் ஒழுகும். சரிங்களா, இங்கேருந்து இந்த கேப். ஸோ இங்கே ரைஸ் ஆகிறனால இங்கேயும் ரைசிங் ஆகும். சரிங்களா, இங்கே மூவ்மெண்ட் ஆகும் நார்மல் லெவலில். ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட இதுக்கு பேர் தான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அல்லது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் சாயில் வாட்டர் பொட்டன்ஷியல். சரிங்களா, ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அந்தளவுக்கு மேக்ஸிமம் வராது. எதை டிபெண்ட் பண்ணி வரும்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னால் என்னென்னு வரும், அப்படி இல்லைன்னா அடுத்து ப்ரெஷர் பொட்டன்ஷியல் ஆர் கேபிலரி ஆக்ஷன் அதை பொறுத்து தான் வரும். ஸோ ரொம்ப இது கிடையாது, பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் பெர்குலேஷன். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் பெர்குலேஷன்னா என்ன. ஸோ அப்படின்னு இன்ஃபில்ட்ரேஷனுக்கும் பெர்குலேஷனுக்கும் சேஞ்சஸ் இருக்குன்னு. ஸோ பெர்குலேஷன் இன் த சென்ஸ் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த சாயில் ப்ரொஃபைல். ஸோ சாயில் ப்ரொஃபைலில் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், அதுதான் வந்து பெர்குலேஷன் சொல்லுவோம். இட் இஸ் கவர்ன்ட் பை த இன்ட்ரின்சிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் சாயில் ஆர் இட்ஸ் ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. சரிங்களா, ஸோ ரெண்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரின்சிக் பெர்மியபிலிட்டினா என்ன? இட் இஸ் a quality of medium that enables it to transmit air or water. சரிங்களா, இது ஒரு மீடியம், சாயில் மீடியம், அது வந்து ஏர் ஆர் வாட்டர் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய இது, அதுக்கு பேர் தான் இன்ட்ரின்சிக் பெர்மியபிலிட்டின்னு சொல்லுவோம், குவாலிட்டி ஆஃப் தி மீடியம். ஸோ அடுத்து சி பேஜில் என்னன்னு தெரியும், இன்ஃபில்ட்ரேஷன் வெர்டிகலி டவுன்வர்ட் ஆர் லேட்ரல் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு தி சாயில் தான் லேட்ரல் மூவ்மெண்ட். சரிங்களா, அதுதான் சி பேஜ்னு சொல்லுவோம். இந்த சி பேஜ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், எதர் இட் இஸ் டிபெண்ட் ஆன் த வெட்டட் பெரிமீட்டர் ஆஃப் தி ரிசர்வாயர் ஆர் கேனாலை பொறுத்து இருக்கும். பெரிமீட்டர் அதை பொறுத்து சீப்பேஜ் வேல்யூ வேரி ஆகும். சரிங்களா, இன்டர்ஃப்ளோனா என்ன, லேட்ரல் சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் இன் ரிலேட்டிவ்லி பெர்வியஸ் சாயில். பெர்வியஸ் சாயிலில் சீப்பேஜ் நடக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டி. ஸோ அந்த ஹைட்ராலிக் கண்டக்டிவிட்டியை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.